சீரியல்ல பாத்தீங்கன்னா, நம்ம அண்ணத்த வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து, இந்த கௌரவ் அதுக்கப்புறம் அந்த அமராவதி 2 பேருமே சேர்ந்து பிளான் பண்ணி, யாரும் இல்லாத நேரம் பார்த்து, அண்ணத்தோட ரூம்ல எல்லாம் போயிட்டு வர சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்த பார்த்த நம்ம மணி, அதுக்கப்புறம் செண்பகம், சரியான நேரம் வரட்டும். இந்த அண்ணத்த வந்து நம்ம வந்து அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி ஆகணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. ஸோ, அதுக்கான சரியான நேரமும் வந்துருது. அது மட்டும் கிடையாது. ரொம்பவே தப்பு தப்பா நம்ம அண்ணத்த பத்தி பார்த்தீங்கன்னா, இந்த செண்பகமும், மணியும் வந்து பேசுறாங்க. ஸோ, நம்ம அண்ணன் வந்து அப்படிலாம் கிடையாது, இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலுமே அவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க. எங்க கண்ணால நாங்க வந்து பார்த்தது அப்போ உண்மையா? பொய்யா? அப்படிங்கிற மாரிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ, எவ கூடயோ போயிட்டு இவலாம் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கா. இவளெல்லாம் நீங்க தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு ரொம்பவே கேவலப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம அண்ணத்த. இதனால நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க மனசளவுல. இப்படியெல்லாம் பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் கிடையாது. மணி வந்து ரொம்ப பேசினதுனால, ஸோ மணிய பார்த்தீங்கன்னா, அடிக்கவே போயிடுறாங்க நம்ம அண்ணன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையிலேயே வந்து நீ பண்ணது எல்லாமே வந்து அ இது எதுவுமே வந்து நீ பண்ணல. உண்மையிலேயே நீ ரொம்ப நல்லவ அப்படின்னா, நீ வந்து யார சாமியா கும்பிடுறியோ, உன் மாமா தானே, அப்ப அவர் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. அப்ப நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மணி வந்து சொல்லியிருப்பா. ஸோ நம்ம அண்ணன் தான் எந்த தப்பும் பண்ணலையே. அதனால பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சண்முகம் மேல வந்து சத்தியம் பண்ணிருவாங்க. நான் எதுவுமே எந்த தப்புமே வந்து பண்ணல. எப்பயுமே நான் இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சண்முகம் மேல பார்த்தீங்கன்னா சத்தியம் பண்ணிருவாங்க. இத பார்த்த நம்ம செண்பகம் வந்து பரவாயில்லையே! எப்படி ஒரு பொய் சத்தியத்த இவ்வளோ மாரி தைரியமா யாராலயுமே வந்து பண்ண முடியாது. அதுவும் உயிருக்குயிரா இருக்க அவனோட மாமா மேலேயே வந்து இவ்ளோ பெரிய சத்தியத்த பண்றாளே! அப்போ உன் மாமன் செத்து போனா கூட உனக்கு கவலை இல்ல. ஆனா நீ ரொம்ப நல்லவ அப்படின்னு நிரூபிக்கிற. அப்படிதானே? அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்பயுமே வந்து விடாம பேசிக்கிட்டு இருப்பாங்க. சோ, கார்த்தி பாத்தீங்கன்னா ரொம்பவே கோவப்படுவாரு. இதுக்கு மேல நீங்க ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா, அப்புறம் அம்மன் கூட நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "டேய் வாய மூட்றா! எதுக்குடா தேவையில்லாம எங்கள வந்து நீ குறை சொல்லிக்கிட்டு இருக்க? உன் பொண்டாட்டி எப்பேர்ப்பட்ட கேவலமான விஷயத்த பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு, உன்னையே கண்ணால பார்க்கல. நீ பார்த்திருந்த அப்படின்னா இப்படிலாம் பேசவே மாட்ட. ஆனா நாங்க அத வந்து கண்ணால பார்த்துருக்கோம்." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. சோ, இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம அண்ணத்துனால அந்த இடத்துல நிக்கவே முடியல. என்னடா நம்மள போட்டு இவ்ளோ கேவலப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்களே! நம்ம எந்த தப்பும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா, அந்த சுந்தரத்தோட பாட்டி இருக்கால்ல, அவ வந்து பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் வந்து வப்பா. ஆனா உண்மையிலேயே வந்து நம்ம அண்ணன் வந்து கேவலப்படணும், அசிங்கப்படணும் அப்படின்னு தான் நெனச்சான். பட் ஆனா பார்த்தீங்கன்னா, அப்படியே பிளேட்ட மாத்திருவா. ஸோ இந்த மாரி செண்பகம் சொல்லுவாங்க. இந்த மாரி அந்த பையன் வந்து ஒரு ரூம்ல இருந்து வெளில வர்றத எங்க கண்ணாலயே நாங்க பார்த்தோம் அப்படிங்கிற மாரி சொல்லிருவாங்க. உடனே இத கேட்டுட்டுலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த அமராவதி பேச ஆரம்பிக்கிறா. நான் கொஞ்சம் பேசலாமா? அப்படிங்கிற மாரி பேசுவாங்க. நீங்க சொன்னீங்களே, அண்ணத்தோட ரூம்ல வந்து என் பேரன் போயிருந்தான், வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் கிடையாது. நீங்க சொன்னது எல்லாமே உண்மதான். அண்ணத்தோட ரூம்ல என் பேரன் கௌரவ் வந்து போனதும் உண்மதான். அதே மாதிரி கதவ தொறந்துட்டு வெளில வந்ததும் உண்மதான் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்னடா இவங்களும் அது வந்து உண்மைன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணன் வந்து சொல்லுவாங்க, "நீங்களுமே இப்படி வாய் கூசாம பொய் சொல்றீங்களே பாட்டி. இவங்க தான் என் மேல அபாண்டமா பழி போடுறாங்கன்னு பார்த்தா, நீங்களுமே இப்படியே இருக்கீங்களே" அப்படின்னு கேட்கும்போது, "ஒரு நிமிஷம் இரும்மா அனு, நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறத நீ முழுசா கேளு. அதுக்கப்புறம் மத்தது என்ன வேணாலும் பேசு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்போ இவங்க சொன்னது எல்லாமே உண்மதான். என் பேரன் கௌரவ் உள்ள போனது, வெளியில வந்தது எல்லாமே உண்மதான். ஆனா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கும், என் பேரனுக்கும் மட்டும் தான் தெரியும். என் பேரன் கௌரவ் வந்து வெளியில போயிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது, அவன் கையில வந்து வண்டி சாவிய சுத்திக்கிட்டே வந்துகிட்டு இருந்தான். அப்படி சுத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும்போது, அத தவறுதலா அண்ணத்தோட ரூம்ல வந்து ஜன்னல் தொறந்து இருந்துச்சு. அந்த ஜன்னல் வழியா அண்ணத்தோட கட்டிலுக்கு அடியில போயிட்டு அந்த சாவி விழுந்துருச்சு. அத வந்து பார்த்த உடனே வந்து என் பேரன் வந்து என்கிட்ட வந்தான். இந்த மாதிரி சாவி வந்து அண்ணத்தோட ரூம்ல பெட்ருக்கு அடியில போய் விழுந்துருச்சு. அத கொஞ்சம் எடுத்து குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பேர வந்து என்கிட்ட கேட்டான். ஆனா எனக்கு வந்து முதுகு வலி, இடுப்பு வலி அப்படிலாம் அதிகமா இருக்கு. அதனால என்னால போய் எடுக்க முடியாதுடா. நீ போய் அண்ணத்துக்கிட்டயும் கேட்டு அந்த சாவிய எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வந்து அவன்கிட்ட வந்து சொல்லி அனுப்புனேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது. கரெக்ட்டா அவன் அண்ணத்தோட ரூம்ல வந்து சாவி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போம்போது, அந்த ரூம்ல யாருமே வந்து இல்ல. எனக்கு என்னமோ அந்த நேரம் வந்து அண்ணன் வந்து குளிக்க பாத்ரூம்குள்ள போயிருப்பாங்களோ அப்படின்னு தோணுச்சு. அதனால வந்து என் பேர வந்து யாருமே இல்ல ரூம்ல. சரி என்ன பண்றது அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு, இந்த மாரி பெட்டுக்கு அடியில இருந்த சாவிய எடுத்துட்டு அவ அப்படியே வந்து வெளியில வந்துட்டா. அதுதான் நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. என்ன கரெக்ட்டா? அது மட்டும் கிடையாது. இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும்போது நானுமே அங்க இருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன்.
ஏன்னா, என்னால வந்து போய் சாவிய எடுக்க முடியாததுனால, "நான் இங்கேயே நிக்கிறேன். நீ போய் எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் என் பேரன்கிட்ட சொல்லி அவன அனுப்பி வச்சிருந்தேன் அப்படிங்கிற மாரி இந்த அமராவதி சொல்றாங்க. இத கேட்டவுடனே நம்ம அண்ணத்துக்கும், சண்முகத்துக்கும் பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு ஹேப்பியா இருக்கு. ஏன்னா, அண்ணத்து மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு தெரிய வந்துருச்சு. ஸோ, இந்த நேரம் பார்த்து இந்த மணி, அதுக்கப்புறம் செண்பகம் இவங்க 2 பேரும் மூஞ்சிய பார்க்கவே வந்து சகிக்கல. ஏன்னா, ரொம்பவே கேவலமா நம்ம அண்ணத்த வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ வந்து அப்படியே ரூட் மாறிருச்சு. என்ன ஏதுன்னு விசாரிக்காம அண்ணத்த பத்தி இப்படி தப்பு தப்பா பேசிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதனால அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா, நம்ம சண்முகத்தோட பேச்சே வந்து ஆரம்பிக்க போகுது. அண்ட் இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க 2 பேரும் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறதும் எனக்கு நல்லா தெரியும். மிளகாவ மேல காய வைக்கிறதுக்காக நீங்க போய்க்கிட்டு இருந்தீங்க. அப்போதான் என் பேர வந்து இந்த மாரி ரூம்குள்ள இருந்து வெளியில வர்றத பார்த்துட்டு, நீங்க 2 பேரும் தப்பா நெனச்சுட்டீங்க அவன. அப்பவே நான் உங்ககிட்ட சொல்லலான்னு தான் நெனச்சேன். சரி, இந்த விஷயத்த நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்க மாட்டீங்க. நீங்க விட்டுருவீங்க அப்படிங்கிற மாரி நான் நெனச்சேன். ஆனா நீங்க அது எதுவுமே பெருசா அது எதுவுமே விடாம, இவ்ளோ பெரிய பிரச்சனையாக்கி, எந்த தப்பும் பண்ணாத ஒரு பொண்ண இப்படி கேவலப்படுத்துறீங்களே! இதெல்லாம் கொஞ்சம் கூட உங்களுக்கு நியாயமா? நீங்க வயசுல இவ்ளோ பெரியவங்களா இருக்கீங்களே! இவ உங்க வீட்டு மருமக தானே! அப்படிப்பட்ட உங்க மருமகளையே நீங்க இவ்ளோ கேவலமா பேசுறீங்களே! நீங்கலாம் என்ன மனுஷங்க? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அமராவதி வந்து இந்த செண்பகத்த பார்த்து பயங்கரமா வந்து கேள்வி கேட்கிறா. செண்பகம் எதுவுமே பேச முடியாம வந்து அமைதியா நின்னுகிட்டு இருக்கா. "நல்லா சொல்லுங்கம்மா, இவளுக்கெல்லாம் என்ன இதெல்லாம் மனுஷ ஜென்மமே கிடையாது. ஒரு பொண்ண பத்தி தப்பா பேசுறதுக்கு மட்டும் தான் இவளுக்கு வந்து வாய் வரும். ஆனா அந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே இவளாம் உணரவே மாட்டா. இவ்வளோ தூரம் அண்ணத்த வந்து அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி பேசினதுக்கே, உங்க 2 பேரையும் நான் வந்து கண்டம் துண்டமா வெட்டி போட்டுருக்கணும். என்ன பண்றது? ஒரே குடும்பமா போயிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் அமைதியா இருக்கேன். நீங்க பேசின பேச்சு எல்லாத்துக்குமே சேர்த்து அண்ணத்தோட கால்ல விழுந்து நீங்க மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இத கேட்ட மணி, சண்முகம் 2 பேருமே வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்னது? இவ கால்ல விழுந்து நான் மன்னிப்பு கேட்கணுமா? நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அமராவதி சொல்றாங்க, "என்னம்மா நீங்க ஒரு பொண்ண பத்தி இவ்ளோ கேவலமா நீங்க பேசியிருக்கீங்க. அப்படி பேசிட்டு பேசினது தப்புன்னு தெரிஞ்சு கூட நீங்க மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்றீங்க. ஒருவேள நான் நியாயமா கேட்கிறேன். ஒருவேள இதே மாதிரி உங்கள யாராவது தப்பா பேசினா நீங்க ஒத்துப்பீங்களா? இல்ல நீங்க வந்து உங்க ரூம்குள்ள யாரோ ஒரு ஆள் வந்து வந்துட்டு போறாரு. அத வந்து ஒருவேள அண்ணன் வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னா, அவங்க உங்கள பத்தி தப்பா சொல்றாங்க. ஒருவேள அந்த விஷயம் வந்து அவங்க சரியா கவனிக்காம விட்டுருக்கலாம். இந்த மாரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருந்துச்சுன்னா, அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, செண்பகம் எதுவுமே சொல்லாம அமைதியா வாய மூடிட்டு நின்னுகிட்டு இருக்கா. சுந்தரமும் சொல்றாங்க, எப்படி இருந்தாலுமே ஒரு பொண்ண பத்தி இப்படி தப்பா நீங்க பேசியிருக்க கூடாது. அவசரப்பட்டு உங்க வீட்டு பொண்ணையே இப்படி நீங்க வந்து ரொம்பவே கீழ்த்தரமா பேசிட்டீங்களே! இதுதான் நீங்க வந்து நடந்துக்கிற லட்சணமா? ஒரு மருமகள எப்படி பேசணும் அப்படின்னு கூட உங்களுக்கு வந்து தெரியலையே! நீங்கலாம் என்னம்மா வீட்ல இருக்கீங்க? அப்படிங்கிற மாரி வந்து சுந்தரமும் பார்த்தீங்கன்னா வந்து பேசுறாங்க. அதே மாரி சுந்தரத்தோட ஒய்ஃப் எல்லாருமே வந்து பேசுறாங்க. செண்பகமும், மணியும் பேசினது ரொம்ப ரொம்ப தப்பு. அதுக்காக அண்ணத்தோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ உடனே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கார்த்தியும் வந்து இப்படிப்பட்ட ஒரு கேவலமான அம்மாவையும், அக்காவையும் எந்த வீட்லயுமே பார்த்தது கிடையாது. ஆனா இந்த வீட்ல மட்டும் தான் இருக்கு. என் பொண்டாட்டி அப்படி உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணிட்டா? அவ பாட்டுக்கு அவ வேலைய பார்த்துட்டு, இந்த வீட்ட நல்லபடியா தான் பார்த்துட்டு இருக்கா. ஆனா நீங்க 2 பேரும் இவ்ளோ கேவலமாலாம் வந்து பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்களலாம் அம்மான்னு சொல்றதுக்கே எனக்கு வாய் கூசுது. ச்சே! நீங்கலாம் என்ன பெத்தீங்களா? எதுக்கு பெக்காமயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கார்த்தியுமே பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா அம்மான்னு சொல்லிட்டு, அக்கான்னு சொல்லிட்டு நீங்க 2 பேர் யாராவது ஒருத்தவங்க வந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ, இப்ப இந்த செண்பகம், இந்த மணி 2 பேருமே சேர்ந்து அண்ணத்தோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க போறாங்களா? இல்லையா? அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.